நானே வந்துட்டேன். நடக்க முடியாதுன்னு சொன்னீங்க, அப்புறம் எப்படி வந்தீங்க? கபடி பொச்சி கேஸ்கிட்டே கொஞ்சம் கொஞ்சம் ஏந்திட்டு வந்துட்டேன். ஐயா பேர் வந்து முத்துசாமி. சுமார் 85 வயசு இருக்கும். நம்ம மொடக்குறிச்சி பக்கத்தில் வந்து நம்ம டீம் வந்து இவங்களை வந்து தகவல் வந்து அடிப்படையில் மீட் எடுத்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐயா வந்து இன்னைக்கு வந்து கடந்த ஒரு 2 மாதத்துக்கு மேலாகவே வந்து ரோட்டில் வந்து ஊர்ந்துக்கிட்டே இருந்து அவர் வந்து இந்த வெயிலையும் மழையிலையும் ரொம்ப கஷ்டப்பட்டு ரோட்டில் இருந்திருக்காங்க. நைட்டே குளிரும்ல, போச்சு படுத்துக்கிறதா. மழை பேஞ்சது, அந்த மழையிலெல்லாம் இங்கேதான் படுத்திருந்தேன். இவர் வந்து 2 பெண்கள் இருக்காதா ஐயா தகவல் சொல்கிறாங்க. அந்த பெண்கள் அவங்க பக்கத்தில் இருக்குங்கிறதா சொல்கிறாங்க. பட் அதுங்களால் இன்னும் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியல, அட்ரஸை ஃபைண்ட் அவுட் பண்ண முடியல. முதல் பிள்ளை நான் பார்த்துக்கிறதா, 2வது பிள்ளை நான் பார்த்துக்கிறதா அப்படிங்கிற காரணமா, இல்லை வந்து அவங்களோட பொருளாதார சூழல் காரணமா அப்படிங்கிறது இன்னமும் கரெக்டாக தெரியல. பட் அதனால் இன்றைக்கி வந்து ஐயா வந்து இன்றைக்கி சாலையில் வரக்கூடிய சூழல் வந்துருச்சு. இந்த வயசான காலத்தில் நீங்கள் பார்க்க இப்போ நேரம் பார்ப்பான்னு ஏதோ கொஞ்சம் மெட்டு தட்டும் பண்ணால் கேட்பாங்களா என்னம்மா. இவங்களோட மனைவியும் கொரோனா டைமில் வந்து ரொம்ப அவங்க வந்து உடல் பாதிக்கப்பட்டு அவங்க இறந்துட்டாங்க. அதனால் தனிமையில் வாழ்ந்திருந்த ஐயா வீட்டு வாடகையும் 2000 ரூபாய் வாடகை கொடுக்க முடியாதனால வீட்டை விட்டு வெளியில் வந்திருக்காங்க. வீட்டை விட்டு வெளியில் வந்து ஊர்ந்துக்கிட்டே வரக்கூடிய சூழல் இருந்திருக்கு. காலில் பெரிய புண்ணு இருக்குது. அந்த புண்களை சரி பண்ண கூட அவரால் ஐயாவால் முடியல. வரவங்க போகிறவங்களாம் கொடுக்குற காசை வச்சு அது யார்ட்டையே கொடுத்து அதன் மூலமாக சாப்பாடு வாங்கி சாப்பிட்ருக்காரு. சிலர் அந்த காசை எடுத்து சாப்பாடு வாங்கியும் கொடுத்துருக்காங்க. சிலர் அந்த காசை வாங்கி கொடுக்காமல ஏமாற்றிட்டும் போயிருக்காங்க. இன்னைக்கு வந்து நான் எப்படியே பிள்ளைங்களை கஷ்டப்பட்டு விவசாயம் பண்ணி பிள்ளைங்களை படிக்க வச்சேன், இன்னைக்கு வந்து பிள்ளை ஆளாக்குனேன், இன்னைக்கு வந்து என்னால பாத்துக்கலன்னு சொல்லி வருத்தப்படுறாங்க ஐயா. சரி, வயசான காலத்துல என்ன பண்ணுவாரு, யாரு பார்க்கலைன்னா யாரு பயன் இருக்குதா, நீங்க தான் பார்த்தாவணும் அப்படின்னு விசாரணை போடுங்க. ரைட், அவர் பண்ணி என்ன வேணுமோ பண்ணிருக்கலாம். கடைசி காலத்துல யார் பாப்பா. ஸோ வந்து அதுக்காகவும் நாங்கள் பிள்ளைகளை கண்டுபிடிக்கிற முயற்சியிலும் நாங்கள் இறங்கியிருக்கோம். ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க அவங்களுக்கும் தகவலும் சேர்த்தா அவங்க கண்டிப்பாக குடும்பத்தில் ஒன்றா வாழ வைக்க முடியுங்கிறத நாங்கள் நம்புகிறோம். ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க ஐயா. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் வந்து இன்றைக்கி ரோட்டில் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க. இது வந்து சைக்கோ சோசியல் எக்கனாமிக் இஷ்யூ தான் நாங்கள் பார்ப்போம். ஸோ வயதானவர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ரொம்பவே அதிகம். இன்றைக்கி இந்த முத்துசாமி ஐயாவோட வாழ்க்கை ரொம்ப மோசமானது. இந்த வாழ்க்கை எல்லாத்துக்குமே வந்துடக்கூடாது. அதுக்காக தான் நாங்கள் பயணம் செஞ்சிட்ருக்கோம், போராடிட்டுருக்கோம். முடிஞ்ச வச்சும் நம்ம எல்லாருமே நம்மளோட உறவுகளை, நம்மளோட தாத்தா பாட்டிகளை நம்ம அன்பா அரவணைப்பா கடைசி இறுதி வரையில் அவங்கள பார்த்து நல்லபடியாக நம்ம வந்து அவங்களோட இருந்து பயணம் செய்யணுங்க தான் எங்களோட வேண்டுகோள். இன்னைக்கு ஐயாவை நாங்கள் மீட்டெடுத்து நம்ம ஹோமில் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்காங்க. இருந்தாலும் இன்னமும் அவங்களோட குடும்பத்தை நம்ம சேர்த்து வைக்கக்கூடிய முயற்சியிலையும் நாங்கள் இறங்கியிருக்கோம். பிரச்சனைகள் 2 சைடுமே கூட இருக்கலாம். பட் பார்த்துக்க வேண்டியது நம்மளோட கடமை. குழந்தைங்களுக்கு எப்படி அதிகம் செட்டப் பண்ணுவாங்களோ அதே மாதிரி முதியவர்களும் மழலைகள் மாதிரி தான். அந்த மழலைகளையும் நம்ம ரசிக்கணும், அவங்களோடையும் நம்ம நேரம் செலவிடணுங்கிறது எங்களோட வேண்டுகோள். ஸோ அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி.